ஹலோ கைஸ், இங்க வாஸ் இந்தியா செகண்ட் டெஸ்ட் எட்ஜ்பாஸ்டன்ல இந்தியா அணி முதல் முறையா அவங்களோட வெற்றியை பதிச்சிருக்காங்க. அதுவும் கேப்டன் சுக்மன் கில் கேப்டன்சில ஒரு ஹிஸ்டாரிக்கல் வின் படைச்சிருக்காங்கன்னு சொல்லும். இதுவரைக்கும் எட்ஜ்பாஸ்டன்ல வந்து ஒரு முறை கூட இந்தியா அணி வெற்றி பெற்றதே கிடையாது. முதல் முறையா வெற்றி பெற்று அதுவும் ஹிஸ்டாரிக்கல் 336 ரன் டிஃபரன்ஸ்ல வந்து ஜெயிக்கிறதுனா அசால்ட்டான ஒரு விஷயம் இல்லை. அப்படி ஒரு ஹிஸ்டாரிக்கல் மேட்டர் வந்து சுக்மன் கில் கேப்டன்சில பண்ணியிருக்கிறது ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் சுக்மன் கில்ல கேலியும் கிண்டலும் ஏகப்பட்டது பண்ணாங்க. பட் ஆனா அதுக்கெல்லாம் பொருட்படுத்தாத சுக்மன் கில் செகண்ட் டெஸ்ட்ல ஒரு ஹிஸ்டாரிக்கல் வின்னை வந்து பெற்று கொடுத்திருக்காரு. இதுக்கு மேலேயும் சுப்மன் கில்ல வந்து எதுவும் பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக்ன்றத நம்ம திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டே இருக்கோம். இதுலயுமே லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக் சுப்மன் கில் வந்து பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணாரோ அதுல இருந்து செகண்ட் டெஸ்ட்ல வந்து சூப்பராகவே கேப்டன்ஷிப் பண்ணாரு. பவுலிங் ரொட்டேஷன்லாம் பர்ஃபெக்டா பண்ணாரு. அதுல எந்த ஒரு மிஸ்டேக்கும் கிடையாது. செகண்ட் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் சூப்பரா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கும் செகண்ட் டெஸ்ட்டுக்கும். இதுக்கு மேலே சுப்மன் கில்ல வந்து கிரிட்டிசிசம் பண்ணாம அவர் சப்போர்ட் பண்ணுங்க. புது ஏரா பிகின் ஆயிருச்சு. டெஸ்ட் வின் பண்ணிட்டோம். இதுக்கு மேல கண்டினியூஸா வின் பண்ணி இந்த சீரீஸை வின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த டெஸ்ட்டை ஜெயிச்சதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரீசன் ஆகாஷ்தீப் மற்றும் சிராஜ். நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம், பேட்டிங் தான் சிறப்பா இருக்கு, பவுலிங்ல வந்து பும்ரா இல்ல, பும்ரா இல்லாம எப்படி ஜெயிக்க போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதெல்லாம் இல்லைங்க, நான் இருக்கேன் அப்படின்னு ஆகாஷ்தீப்பும் சிராஜும் தாக்கிட்டாங்கன்னு சொல்லணும். ஆகாஷ்தீப் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4 விக்கெட், செகண்ட் இன்னிங்ஸ்ல 6 விக்கெட், 10 விக்கெட் எடுத்து சிறப்பான ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாரு. இந்த வின் வந்து இந்தியா அணிக்கு வந்து எவ்வளவு பூஸ்டப்பா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பும்ரா இல்லாம நம்ம வந்து 20 விக்கெட் எடுத்திருக்கோம் அப்படின்றது இந்தியா அணிக்கு ஒரு பெஸ்டான ஒரு விஷயம், ஒரு ஊக்குவிக்கிற ஒரு விஷயம். அதையும் தாண்டி இங்கிலாந்து பேட்டர்ஸ்க்கு, இங்கிலாந்து டீமுக்கே வந்து ஒரு கதிகலக்கி இருக்கும். என்னடா பும்ரா இருக்கும்போது தோத்தாங்க, பும்ரா இல்லாத போது சிறப்பா பவுலிங் போடுறாங்களே, நம்ம கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் அப்படின்ட்டு அவங்களும் கொஞ்சம் நினைப்பாங்க. இந்த வின் வந்து இந்தியா டீமுக்கு மட்டும் இல்ல, இங்கிலாந்து டீமுக்கே வந்து இந்தியாவை பார்த்து பயத்தை உண்டாக்குற மாதிரியான ஒரு வின் அமைஞ்சிருக்கு. இனி அடுத்த தேர்ட் டெஸ்ட்ல வேற பும்ரா இன்னும் வேற சொல்லிட்டாங்க. பும்ரா, ஆகாஷ்தீப், சிராஜ் இந்த 3 லைன் அப் தெறிக்க போகுது. நிதிஷ்குமார் ரெட்டி வேணா டிராப் பண்ணிட்டு அங்க பிரசித் கிருஷ்ணா கொண்டு வாங்க. 4 பவுலர்ஸ் தெறிக்க விடலாம். தெறிக்கிற மாதிரி இன்னொரு டெஸ்ட்டும் ஜெயிக்கலாம். லெட்ஸ் வெயிட் அண்ட் சி தேர்ட் டெஸ்ட் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு.